யாத்ராகமம் 6:2 மற்றும் 3 கடவுள் மோசே கிட்ட பேசும்போது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யெகோவா அப்படிங்கிற தன்னுடைய பெயர் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவங்களுக்கு தெரியாத இந்த பெயர் ஆதியாகமம் 2:4 பதிவு செய்யப்பட்டிருக்கும். மூல மொழியில் ஆதியாகமம் 2:4 கவனிங்க. தேவனாகிய யெகோவா பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்னு முன்கூட்டியே அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கும். மோசே கிட்ட தான் முதல்ல அந்த பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா எப்படி முன்கூட்டியே அந்த பெயர் இங்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி எழும்பும்போது அதற்கு ஒரு மிகச்சிறந்த பதிலாக ஒரு உதாரணம் இங்கு சொல்லப்படுது. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தவரை பற்றிய வாழ்க்கை சரிதையை எழுதும்போது அவருக்கு பிற்காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயரை பயன்படுத்தி தான் அந்த வாழ்க்கை சரிதையை ஆரம்பிப்பாங்க. உதாரணமாக மகாத்மா காந்தியின் சரிதையை எழுதினா எத்தனையோ காலங்களுக்கு பிற்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயரான மகாத்மாங்கிற பெயரை அவருடைய சரிதையின் முற்பகுதியிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியவர்கள் அறியாத யெகோவா என்கிற பெயர் மோசேக்குத்தான் முதலில் அறிவிக்கப்பட்டாலும் ஆதியாகமத்திலேயே அப்பெயர் பயன்படுத்தப்பட்டமைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சில பைபிள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் யெகோவாங்கிற பெயர் தெரியுமா தெரியாதா? கடவுள் அந்த பெயர் அவங்களுக்கு அறிவிச்சாரா இல்லையா? மோசேக்குத்தான் முதலில் அந்த பெயர் தெரியுமா? கடவுளின் நண்பனாகிய ஆபிரகாமுக்கு கடவுளுடைய பெயர் தெரியலைங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அது எப்படி தெரியாமல் போகும்? தெரியாமல் தான் அவர் கடவுளாகிய யெகோவாங்கிற பெயரை உச்சரித்தார். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்க பலியிட வந்தபோது கடவுள் அதை தடுப்பார். அப்புறம் ஆபிரகாம் அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடுவார். அது பலியிடப்பட்ட அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னு பெயர் வைப்பார். யெகோவாங்கிற அந்த பெயர் தெரியாத ஆபிரகாம் எப்படி யெகோவா ஈரேங்கிற பெயரை வச்சார்? அப்போது அவருக்கு முன்கூட்டியே அந்த பெயர் தெரிஞ்சிருக்கு. அடுத்ததாக ஆபிரகாம் சோதோம் ராஜாவோட பேசும்போது வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய யெகோவாவுக்கு நேராக, அதாவது கர்த்தர்னு அந்த இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். மூல மொழியில் யெகோவான்னு அது இருக்கும். கர்த்தருக்கு நேராக, யெகோவாவுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு தருணத்தில் ஆபிராம் என்று அறியப்படும் போது யெகோவா தன்னுடைய பெயரை அறிவிச்சிருப்பார். பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர், அந்த இடத்துல யெகோவா அப்படின்னு இருக்கும். யெகோவா நானே அப்படின்னு யெகோவா தன் வாயாலேயே ஆபிரகாமுக்கு தன்னுடைய பெயரை அங்கே சொல்லுவார். ஆகவே ஆபிரகாமுக்கு யெகோவா எனும் பெயர் முன்கூட்டியே தெரியும். ஆபிரகாமுக்கு இந்த பெயர் தெரியுதுன்னா அவருடைய சந்ததிகளாகிய ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்களுக்கும் இந்த பெயர் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். ஈசாக்கு ஒரு துறவு வெட்டு பணியில் ஈடுபடுறார். அந்த துறவுக்கு ரெகோபாத் அப்படின்னு பெயர் வைக்கிறார். அதுக்கு பெயரிடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது யெகோவா நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு அந்த இடத்துல யெகோவாங்கிற பெயரை அவர் உச்சரிப்பார். ஆதியாகமம் 26:22 இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். மூல மொழியில் இதை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள். இப்போ ஈசாக்கு கடவுளுடைய பெயரை பயன்படுத்தியதை பார்த்தோம். யாக்கோபு யெகோவாங்கிற பெயரை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவின் போர்வையில் வந்து ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்ற போது ஈசாக்கு வந்திருக்கிறது யாக்கோபுன்னு தெரியாமல் நீ வேட்டையாடிய இந்த மிருகம் எவ்வளவு எளிதில் கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார். அதுக்கு யாக்கோபு தேவனாகிய யெகோவாவே இதை நேரிட பண்ணினார் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லுவார். அதில் அவர் யெகோவாங்கிற பெயரை அங்கே உச்சரித்திருப்பார். ஆகவே இதில் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாருக்கும்
கடவுளுடைய பெயர் நல்லாகவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. இதை விட விசேஷம் என்னன்னா, கடவுளின் பெயரை முதலாக உச்சரித்த நபராக பைபிள் காட்டுறது யார் தெரியுமா? ஏவாள். ஆதியாகமம் 4:1 கவனிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் அப்படிங்கிற அந்த இடத்துல யெகோவாவால் அப்படின்னு மூலமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஏவாள் காயினை பெற்றபோது யெகோவாவின் ஆசீர்வாதத்தால் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததா அவ அங்கே சொல்லுவாள். ஆகவே ஆதி பெற்றோர்கள் முதற்கொண்டு கடவுளுடைய பெயரை எல்லோரும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே தெரிய வருது. சரி, யெகோவாங்கிற பெயரை ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் அறிஞ்சிருந்தாங்க, அதை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் இப்போ பார்த்தோம். ஆனால் யாத்ராகமம் 6:3 யெகோவா எனும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு கடவுள் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பும் சரி, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் சரி, யெகோவாங்கிற பெயரை அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இருக்கிற ஆதியாகம புத்தகத்தின் பூர்வ எபிரேய கையெழுத்து பிரதியில் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற பெயர் 6 தடவை மட்டுமே வருது. இந்த பட்ட பெயர் 6 தடவை வருது. ஆனால் யெகோவாங்கிற பெயர் 172 தடவை வந்திருக்கு. அவங்க எல்லாரும் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து யெகோவா சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு தகுதியும் உரிமையும் பெற்றவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் யெகோவாங்கிற பெயரின் முழு அர்த்தத்தையும் அவங்க புரிஞ்சிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. முற்பிதாக்களாகிய இவங்க கடவுளுடைய பெயரை பயன்படுத்தினாங்க, அவர்கிட்ட இருந்து வாக்குறுதிகளையும் பெற்றாங்க. இருந்தாலும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒருவராக யெகோவாவை அவங்க அறியலை அல்லது அனுபவத்தில் அவங்க பார்க்கல அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விளக்கம்.